Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு weight loss ரெசிபி பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபிக்கு நம்ம சிவப்பு அவல் யூஸ் பண்ண போறோம். சிவப்பு அவல் ஒரு கப் எடுத்து நல்ல சுத்தமான சிவப்பு அவல் இது. அதனால இத கழுவலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இதுல தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிரலாம். ஊற வச்சானா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா செட் ஆயிடும். ரைஸ் மாதிரி ஆயிடும். சோ அதனால கொஞ்சமா ஒரு அரை கப் தண்ணி போட்டு ஊற வச்சிடுறேன். சிவப்பு அவல் கிடைக்கல அப்படின்னாக்கா ஒயிட் அவல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட் சிவப்பு அவல் தான். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், சுரைக்காய், கேரட், பீன்ஸ், தேங்காய், கொத்தமல்லி, ஒரு அமலா அதாவது நெல்லிக்காய் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா துருவி வச்சுக்கணும். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக சுரைக்காவும் போடலாம், இல்லை சுரைக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் போடலாம். ஸோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் துருவினது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அந்த அவலில் நம்ம சேர்க்கணும். எவ்வளோ குட்டியாக துருவிக்கணுமோ அந்த அளவுக்கு துருவிக்கணும். தேங்காய் நம்ம பூ மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லாமே ரா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அந்த இதில் சேர்த்துடலாம். அவளோட சேர்த்துடலாம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டாக லஞ்சாக கூட எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதில் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு சுவைக்கு இதில் நம்ம லெமனுக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காய் சேர்க்குறோம். ஸோ இதனால் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லா க்ளோயிங் கிடைக்கும். அதே சமயம் நம்ம ஹேரும் நல்லா வளரும், வெயிட் லாஸும் ஆகும். ஸோ எல்லா யூஸையும் நம்ம ஒரே ஒரு சேலட் மூலமாகவே கிடச்சிடலாம். இது கம்ப்ளீட் மீலாக சாப்பிட்றப்ப இதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம சாப்பிட தேவையில்லை. ஸோ வெயிட் லாஸும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அந்த கேரட்டு, இந்த என்னென்ன வெஜிடபிள்ஸாக ராவாக நீங்கள் சாப்பிடுங்களோ, அந்த முட்டைக்கோஸ் கூட இருந்ததுன்னா சின்னதாக கட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம பனவெல்ல பொடி சேர்த்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போடணும். கண்டிப்பாக சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிறு, இதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். எந்த பயிரை வேணாலும் யூஸ் பண்ணலாம், முளைக்கட்டினதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் வெயிட் லாஸ்க்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கோல்டெல்லாம் வராமல் பாதுகாக்கும். இதில் நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கோம்னா கண்டிப்பாக மிளகுத்தூளும் சேர்க்கணும். ஸோ அப்போ தான் அதனால் ஏதாவது கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் மிளகுத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு, அதாவது இதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு எந்த ஃபுட்டுமே சாப்பிட தேவையில்லை. அந்த அளவுக்கு இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. டிஃபன் பாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கூட கட்டி கொடுக்கலாம். வெரி வெரி நியூட்ரிஷியஸ். வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ஹேர் ஃபால் ஆகிறவங்களும் இதை சாப்பிடலாம். இதில் எல்லா சத்துக்களும் இருக்கிறனால ஹேர் ஃபாலுக்கும், இல்லை ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் ரொம்ப கலர் கம்மியாக இருக்குங்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். வெயிட் லாஸும் சூப்பராக அதனால் கிடைக்கும். ஸோ எல்லாமே காம்பினேஷனில் வெயிட் லாஸ்க்கு, ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும், ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படிங்கிற எல்லா பர்பஸ்க்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இதெல்லாம் ராவாகவே நம்ம இந்த மாதிரி குக் பண்ணாமே சமைக்கக்கூடிய பொருள்கள். ஸோ இந்த மாதிரி பொருள்கள் சாப்பிட்றப்ப நம்ம முழு சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஆனால் உடம்புலாம் இந்த ஒரு மாதிரி சதையெல்லாம் சேக் ஆகுறது, ஒரு மாதிரி பார்க்க உடம்புல வெயிட் குறைஞ்சிருக்கும், ஆனால் மூஞ்சி ரொம்ப டல் ஆகுறது, அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெயிட் லாஸ் சீரீஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த சீரீஸில் நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சு சூப்பராக வெயிட் லாஸ் நம்ம அச்சீவ் பண்ணலாம். அது ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.